ஒரு சிறிய மகள் ஒரு பெண் மகளை அனுப்பி என்ன சாதித்து விடப் போகிறாய் சீமான் என்று நினைக்கலாம். ஏற்கனவே திமுக அதிகாரத்தில் இருக்கிறது. என் தங்கை சொன்னது போல எந்த அரசியல் மாற்றமும் ஆட்சி மாற்றம் வரப்போவதில்லை. ஆனால் என் தங்கை வென்றுவிட்டால் தமிழகத்தில் மாபெரும் அரசியல் மாற்றம் நிகழும். ஆலமரத்தின் விதையை யார் வார்த்தது? யாராவது பார்த்துருக்கீங்களா? மீனின் சினை முட்டையை விட சிறிதாக இருக்குங்கிற அவ்வை. மீனின் சினை முட்டை யாராவது பார்த்துருக்கீங்களா? நிறைய இருக்கும். ஆனால் ஒன்றை தனியாக எடுத்து பார்த்தால் மைக்ரோஸ்கோப் வச்சா பார்த்தா கூட தெரியாது. மீனின் சினை முட்டையை விட சிறிதாக இருக்கும் ஆலமரத்தின் விதையில் அது மரமான பிறகு 3 படைகளை அதன் நிழலின் கீழே நிறுத்திவிட முடியும் என்கிற பாடுகிறார். யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்று 3 படைகளை அதன் கீழே நிறுத்திவிட முடியும் என்கிறார். அப்படி இந்த சிறிய மகளை அனுப்புங்கள் சட்டசபைக்குள். என்ன நிகழுது என்று பாருங்கள். எவ்வளவு பெரிய மாளிகை, எவ்வளவு பெரிய அரண்மனை, எவ்வளவு பெரிய கோட்டை, ஒரு சிறிய ஓட்டை, ஒரே ஒரு சாவிதான் திறக்குது, சின்ன சாவி. அந்த சாவியாக என் தங்கையை கருதுங்கள். இந்த உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பெண் என்ன செஞ்சு இவளை எதுக்கு போய் நிறுத்திருக்கான் சீமான்? ஒரு சின்ன மகள் போய் என்ன செஞ்சிருவான்? இப்படிதான் நினைச்சான் எல்லாரும். பெண்களை போற்றாத எந்த நாடும் பெருமை அடையாது. 2 ஆண் வேட்பாளர்கள் கடையில் ஒரு தங்கச்சியை நிறுத்தணும்னு வம்பா நிறுத்தினதுக்கு காரணம் அதுதான். நான் வெளிப்படையாக கேட்கிறேன், 3 வேட்பாளர்களை ஒரே மேடையில் நிறுத்தி பேச விடுங்கள். என் தங்கையை வென்று விடுங்கள். நீ போட்டியிலிருந்து விலகிடான்னு நான் கூட்டிட்டு போயிடுறேன். அவள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, இல்லை நீங்கள் அவள்கிட்ட கேள்வி கேளுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவரையும் கூப்பிடுறேன், நானும் வர்றேன். என்னைய பேசி ஜெயிச்சிருங்க, நான் அரசியலை விட்டே போயிடுறேன். நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், ஐயா ஸ்டாலின் ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், எல்லா தலைவர்களும் 1/2 மணி நேரம் பேசணும், நானும் ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறேன். நீங்களும் கடுத்தெடுத்து வைங்க. நீங்கள் வந்தால் ஆட்சி எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள், அவர் வந்தால் ஆட்சி எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்தால் எப்படி செய்வேன்னு சொல்கிறேன். எனக்கு சொல்ல தகுதி, நேர்மையும் உரிமை இருக்குது. ஏன்னா நான் வரலை, நீங்கள் வந்துட்டீங்க. உங்கள் ஆட்சியின் லட்சணத்தில் நாங்கள்லாம் வீதியில் நிற்கிறோம். நீங்கள் உங்கள் ஆட்சியின் லட்சணம் என்ன? ஒருத்தர் சொல்கிறான், சரக்கை குடிச்சிட்டு காலிப்பாட்டில் கொடுத்தா 10 ரூபா, பாடியை கொடுத்தா 10 லட்சங்கிறான். நம்ம அப்பா ஒரு விவசாயி, நம்ம ஒரு விவசாயி, நீ ஒரு விவசாயி. நம்ம நிலத்தில் விளையுது நெல், அதை நம்ம விற்கிறோம். நம்ம நிலத்தை விற்கிறோம், அரிசியை விற்கிறோம், நெல்லை விற்கிறோம். அந்த நெல் அரிசியாகி கடைக்கு விற்பனைக்கு வரும்போது தரமாக இருக்குது. மக்கள் சேவைக்கு ரேஷன் கடைக்கு வரும்போது தரமற்று புழுத்து போய் மூக்குக்கிட்ட கொண்டு போக முடியாத நாத்தடிக்குது. ஒரே வயலில் விளைந்த நெல் வியாபாரத்துக்கு போகும்போது தரமாக போகுது, மக்களுக்கு கொடுக்க ரேஷன் கடைக்கு வரும்போது தரங்கட்டு வருது. இடையில என்னடா நடக்குது? இதுதான் கேள்வி. நீ கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். என்ன நடக்குது? என்ன நடக்குது? இவர்கள் ரேஷன் அரிசி சாப்பிடுவார்களா? சாப்பிட மாட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு முதலமைச்சர் ரேஷன் அரிசி சாப்பிட்டான் என்றால் அது நம் தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மட்டும்தான். சமையல்காரர் இருக்கார் பாருங்க, சமைக்கிறவர், சமைச்சு வச்சுட்டோன்னே வைரவன் ஐயாவோட தாத்தாவோட உதவியாளர் அந்த அரிசி சாப்பாடை எடுத்துக்கிட்டு முகிட்ட கொண்டும்போது அப்படியே ஒரு நாத்த வரும், கொமட்டுங்க, முகஞ்சொலிக்காமல் ஐயா சாப்பிடுவாங்க அப்படின்னு. அப்போ அவருடைய நண்பர்கள் எல்லாம் பெரிய பெரிய வியாபாரிகள், அரிசி வியாபாரம் பண்ணுகிறவர்கள். தரமான அரிசியை மூட்டையாக கொண்டாந்து தர்றோம்னு போடும்போது இல்லை அதெல்லாம் எடுத்துகிட்டு போக சொல்லு. ஐயா நீங்கள் இதுக்க சனம் இதைத்தானே சாப்பிடுது, அப்போ அதைத்தானே நாம் சாப்பிட்ணும், நமக்கு ஒன்றா அவங்களுக்கு ஒன்றா. அப்படி நினச்ச தலைவன் இருந்த இடத்துல தான் இப்படி இருக்குது. என் தங்கச்சியெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க, காசு கொடுக்குறாங்கன்னு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, மக்கள்கிட்ட நான் கேட்டேன், நிறைய பயணம் பண்ணுவோம்ல, அப்போ அம்மா பெரியம்மா சித்தப்பா பெரியப்பாட்டெலாம் கேட்பேன், என்னப்பா என்ன பண்ண அம்மாட்ட. அம்மா சொல்கிறாங்க, சீமா எந்த பையன் வந்தாலும் எதையும் செய்ய போகிறதில்ல, இதையாவது வந்துட்டு போட்டு விடு. கடைசிக்கு அந்த நிலைக்கு நம்ம மக்கள் வந்துட்டாங்க.
சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது என்றால், சாதிவாரி இடஒதுக்கு மத்திய அரசு எடுக்கணும் என்றால் அவன் எடுக்க மாட்டான் என்று தெரிந்து அங்கே நகர்த்தி விடுவது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல, மாநில அரசு கொடுக்க முடியும் என்றால் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாதா? எடுக்கிற உரிமை இல்லையா? கொடுக்கிற அதிகாரம் இருக்கிற உனக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய ஏமாற்று! ஏன் எடுக்க மாட்டாய்? எடுக்க மாட்டாய். எடுத்தால் 6 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக தமிழ் குடிகளை நீங்கள் எவ்வளவு காலம் வஞ்சித்து ஏமாத்தி எங்களுக்கான இடத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிந்துவிடும். வெடிப்பான், துடிப்பான், கிளர்வான், புரட்சி செய்வான், தரைமட்டமாக கீழே விழுவாய். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.